ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னங்க இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் தமிழ் நியூ இயர் அதுவும் நமக்கு வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் விஜய் இருக்க ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ட்ரூத் ரிவியல் ட்ராக், அதாவது ட்ரூத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ட்ராக்கு. ஆக்சுவலாக அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பட் நமக்கு ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு அழகான ப்ரொமோ, இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நேற்றுக்கு வந்து ப்ரொமோ பார்த்தோம், அதில் விஜய் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். பட் இருந்தாலும் ட்ரெண்டிங்கில் போச்சு. பட் இன்றைக்கி நம்ம வந்து சீரியல் இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா இன்றைக்கி மார்னிங் எனக்குமே ஃபீல் ஆச்சு, நியூ இயர் அதுமா நம்மளோட ஃபேவரட் பேர் வீக்கோ பார்க்க முடியல இன்றைக்கி எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் வைக்காமல் டீம் வந்து அட்மின் நம்ம விஜய் டிவி அட்மின் வந்து ப்ரொமோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு இந்த ஒரு நியூ இயருக்கு. ஸோ அந்த ப்ரொமோவுமே சர்ப்ரைஸ், ப்ரொமோ வந்ததுமே சர்ப்ரைஸ், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ விஜய் அண்ட் காவேரி எல்லாருமே அந்த ப்ரொமோவில் இருந்தாங்க. ஸோ காவேரி சீன்ஸில் வராட்டியும் அதை நினச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி சீன்ஸில் வந்து காமிச்சிட்டாங்க ப்ரொமோவில் எப்படியோ. ஸோ மாமி வந்து இன்றைக்கி தான்ப்பா நல்ல உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு எனக்கு. இப்போ தான் எபிசோட் ப்ரொமோ பார்த்தோன்னா அந்த ஹாப்பினஸில் எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. ஸோ அப்புறம் மாமி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து பாப்பா வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் எல்லாமே கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. பட் வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஹாப்பியாக வந்து பேச வர போகிறாரு. அங்கே கங்கா தான் ப்ரெக்னென்ட் சொல்லும்போது அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி போயிடுவாரா, இல்லை காவேரி வந்து சொல்லுவாங்களா? ஸோ நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை உண்மை தெரிஞ்சதுமே சந்தோஷப்பட்டா இருப்பாருங்க. எல்லாடாட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்போ நான் அப்பா ஆக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி குதிப்பார் பாருங்க. ஐயோ என்ன பண்ணாலும் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஹாப்பி, அந்த ஒரு ஆக்டிங்லேயே நம்ம விழுந்துட்டேன்னு தான் சொல்லும். ஸோ அந்த ப்ரொமோலே இவ்வளோ அழகாக இருக்கே, எபிசோட இதே மாதிரி கொண்டு போங்க, தயவுசெய்து எபிசோடுக்கு ப்ரொமோலையும் சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். பட் எனிவேஸ், இது அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொமோ, அன்எக்ஸ்பெக்டட் அங்கே சுச்சுவேஷன் எல்லாமே வந்து இப்படி ஒரு இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணோம், விஜய்க்கு இப்படி தெரியுமோ அப்படி தெரியுமோ, வில்லன் கேங் மூலியமாக தெரியுமோ, இல்லை வந்து நம்ம நிவின் மூலியமாக தெரியும், நிவின் மூலியமாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல கற்பனைகள் வச்சுருந்தோம். நீங்கள் கற்பனை பண்ணது எதுவுமே நடக்காது, நாங்கள் புதுசாக ஒரு டர்ன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. பட் அவர் கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான். பட் ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிருக்கு. அது எப்படி வந்து கடைசியாக முடிவு கொண்டு வர போகிறாங்க நமக்கு தெரியல. பட் எனிவேஸ், இந்த ஒரு ப்ரொமோ நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த ஒரு ஹாப்பி நியூ நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக அமைஞ்சிருக்கு எல்லா விதத்துலையுமே. ஸோ விஜய் கிட்ட அந்த அப்டேட், அப்புறம் ப்ரொமோ, கண்டிப்பாக இந்த ஒரு ஹாப்பி நியூ இயர், அதாவது தமிழ் வருடப்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வீக்கா ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியாக போகும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ப்ரொமோ யாரெல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, உண்மையான நான் வந்து ஈவினிங்காக ஷேர் பண்ணுறேன். பை.